ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி கஸ்டம் டிக்ளரேஷன் சென்டர்னு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு தெரியுமா? லாஸ்ட் டைம் அர்மேனியாலேருந்து வரும்போது நம்மளோட பேக்கை ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் செக் பண்ணார். செக் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னார். அண்ட் அவர் மூலியமாக தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ட்ராவலிங் டு அதர் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸில் உங்கள் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கேஜெட்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். உங்களோட கேஜெட்ஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதெல்லாமே டிக்ளேர் பண்ணுற விஷயம் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து இமிக்ரேஷன் முடிப்பீங்கல்ல, இமிக்ரேஷன் முடித்த உடனே கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் சென்டர்னு இருக்கும். அங்கே இந்த மாதிரி பாருங்களேன், எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேனோ அது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட சைனு சீல் வாங்கிட்டோன்னு வைங்களேன். இப்போ நான் மும்பையில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மும்பை தான் வரணும்னு கிடையாது. நம்ம எந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் இன்கேஸ் நம்ம பேக்கை செக் பண்ணும்போது இந்த கேமரா கேஜெட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு காட்டிட்டிங்கன்னா ஃபைன். இது எதுக்காகனா, இப்போ நம்ம வெளியூர் போகிறோம், நம்ம வந்து அங்கேருந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே செல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணலை அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு தான் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மு. இதை தான் நான் கொண்டு போகிறேன் என் கூட அப்படின்றதுக்கு இதான் சாட்சி. ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இமிக்ரேஷன் முடிச்ச உடனே இந்த கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி நீங்கள் கொண்டு போகிற கேஜெட்ஸை டிக்ளேர் பண்ணிடுங்க. கோல்டையும் டிக்ளேர் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணியாச்சு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாச்சு.